ஹாய் காய்ஸ், இது உங்கள் ஆர்பிஜே சேனல். நான் உங்கள் ரியா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃபேஸ்புக் ஹிடன் பிக்சர் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோவில் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் எப்படி நம்ம சோசியல் மீடியாவோட லிங்க்கை ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி நம்ம ஃபேஸ்புக் பேஜை எப்படி நம்மளோட சோசியல் மீடியாவை எப்படி கனெக்ட் பண்ண போகிறது அப்படிங்கிற போகிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் கிரியேட் ஆகும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இதனால என்ன பயன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட் உங்கள் ஃபேஸ்புக் பேஜில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ட்விட்டரில் தனி ஒரு போஸ்ட்டோ இல்லை பேஜில் ஒரு போஸ்ட்டோ போட தேவையில்லை. உங்கள் ஃபேஸ்புக் பேஜில் ஒரு போஸ்ட் போட்டிங்கன்னா நீங்கள் எதோட கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுலேயும் ஒரு போஸ்ட்டு காப்பி ஆயிரும். அதை எப்படி பண்ணுறது, எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற போது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஃபோனில் பண்ண முடியாது, கம்ப்யூட்டரில் தான் பண்ண முடியும். அப்படி ஃபோனில் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பஃபைனுங்கிற இந்த ப்ரௌசரை நீங்கள் டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஃபோனில் பண்ண முடியும். இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் உங்கள் ஃபோனில் இதை யூஸ் பண்ண முடியும். நான் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிவிட்டு உங்களோட பேஜை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸ்புக் சர்ச்சில் எந்த சோசியல் மீடியாவை கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதோட பேரை டைப் பண்ணி பக்கத்தில் டேப்னு டைப் பண்ணணும். இப்போ நான் என்னோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை டைப் பண்ணுறேன், அதனால் ட்விட்டர் டேப்னு போட்டிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டாக வர ரிசல்ட்டில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா யூஸ் நவ் அப்படி இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகி இன்ஸ்டால் நவ்னு இருக்கும். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எந்த பேஜுக்கு நீங்கள் ட்விட்டரை கனெக்ட் பண்ணுறீங்களோ அந்த பேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடித்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆட் பேஜ் டேப் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேஜ் கனெக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் கேட்கும். யூசர் நேம் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. சேவ் செட்டிங்ஸ் கொடுத்துருங்க. இப்போது நம்ம ஃபேஸ்புக் பேஜோட ட்விட்டர் அக்கௌண்ட் கனெக்ட் ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் ஃபேஸ்புக் பேஜில் போஸ்ட்டு போடும்போது இதுலேயும் உங்களுக்கு போஸ்ட்டு போட்டு உங்கள் ட்விட்டர் ஐடியை உங்கள் ஃபேஸ்புக் பேஜ் மூலியமாகவே நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதற்கு முன் அப்டேட் பண்ண வீடியோவில் சோசியல் லிங்கை எப்படி நம்ம ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோட கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா உடனடியாக பாருங்கள். அதுக்குள்ள லிங்கை நான் கீழே கொடுக்குறேன். இந்த வீடியோட எண்டு கார்டு ஒரு கார்டும் கொடுக்குறேன், நிச்சயம் அதை பாருங்கள். இந்த பஃபைனுங்கிற அந்த கம்ப்யூட்டர் ஆப்ஷன் உள்ள ப்ரௌசரையும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை நான் கீழே தரேன். இந்த வீடியோட எண்டு ஒரு கார்டாகவும் தரேன், மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ கீழேயே இந்த பஃபைனோட ஆப்போட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அதை போய் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்பிஜே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திரையில பார்க்குற வீடியோவை நீங்க இன்னும் பார்க்கலன்னா உடனடியாக பாருங்க. இது உங்க ஆர்பிஜே சேனல். நான் உங்க ரியா. நன்றி.